friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல பாசி பருப்பு வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் பண்ண போறோம். இது பண்றதுக்கு நமக்கு முக்கியமா தேவையான பொருட்கள் மூணே தான். பாசி பருப்பு, தேங்காய், அப்புறமா வெல்லம். இத வச்சு நம்ம கொஞ்சம் கூட நெய் சேர்க்காம சூப்பரான ஒரு அல்வா பண்ணலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கப் பாசி பருப்பு எடுத்துர்க்கேன். இது 100 கிராம். ஃபர்ஸ்ட் இத நம்ம நல்லா வறுக்கணும். அதுக்கு ஒரு panல நம்ம வச்சிருக்க 1/2 கப் பாசி பருப்பு உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சிட்டு பாசி பருப்பு நல்லா வறுபட்டு வரணும். கரிஞ்சிர கூடாது. இப்போ பார்த்தோம் அப்படினா பாசி பருப்பு நல்லா வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வந்திருக்கு. லைட்டா கலர் மாறி இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு எவ்வளவு நல்லா பவுடர் பண்ண முடியுமோ அவ்வளவு நல்லா பவுடர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். பாசி பருப்பை பவுடர் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். இப்போ அடுத்து நமக்கு வெல்ல பாகு வேணும். அதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கப் வெல்லம் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி துருவி எடுத்துர்க்கேன். 1/2 கப். இது 250 கிராம். இது கூடவே கொஞ்சமா ஒரு 1/2 கப் போல தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரையிறதுக்காக தான். சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத வடிகட்டி வச்சிடலாம். அப்ப ஏதாச்சும் தூசி அழுக்கு இருந்துச்சுனா வந்துரும். இப்போ அடுத்து நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணனும். அதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கப் துருவுன தேங்காய் எடுத்துர்க்கேன். 1/2 கப் துருவுன தேங்காய். இத ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க. கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இதுல அந்த தேங்காய் பாலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஒரு துணியில போட்டு நம்ம புளியும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். மறுபடியும் அதே தேங்காவை மிக்ஸில மாத்திட்டு இன்னும் ஒரு 3/4 கப் போல தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல அந்த தேங்காய் பாலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். மறுபடியும் அதே தேங்காவை மிக்ஸில மாத்திட்டு ஒரு 3/4ல இருந்து 1 கப் போல தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதையும் நம்ம நல்லா வடிகட்டி வச்சிடலாம். நமக்கு மொத்தத்துல 3 கப் தேங்காய் பால் வேணும். அதனால 3 கப் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ரெடியா இருக்கு. நம்ம அல்வா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல பாசி பருப்பு. அந்த பவுடரை ஒரு ஜல்லடையில மாத்திட்டு லைட்டா ஃபில்டர் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ ஏதாச்சும் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் இருந்துச்சுனா நமக்கு கிடைச்சிரும். பாருங்க இந்த மாதிரி. இது நமக்கு தேவையில்லை. இப்போ இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தேங்காய் பால் சேர்த்துடலாம். மொத்தத்துல நமக்கு 3 கப் தேங்காய் பால் வேணும். அதை உள்ள சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். சில நேரம் அங்கங்கே கரையாத மாதிரி இருக்கும். அதை நம்ம கை வச்சு கரைச்சி விட்டாலே ஈஸியாக கரைஞ்சிரும். இப்போ நம்ம இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல. ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா சூடாக இருக்கும்போது அது கரையாது ஒழுங்கா. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கரைச்சதுக்கப்புறமா இப்போ தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணுறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நம்ம சூடு பண்ணும்போது டக்குன்னு கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி கெட்டியானதுக்கு அப்புறமா தான் நம்ம சர்க்கரை பாகு சேர்க்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சர்க்கரை பாகு, அதுலேருந்து அப்படியே சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதுக்கப்புறமா மறுபடியும் கெட்டியாக ஆரம்பிக்கும். எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வேக வைக்கணும். இதை நம்ம கொஞ்சம் கெட்டியானதுமே எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பாசி பருப்போட வாசனை இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வேக வைக்க எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்லா வரும். இப்போ மொத்தத்தில் ஒரு 10 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுறதுனா கூட ஆஃப் பண்ணலாம். ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கூட அந்த அல்வா பதம் வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேக வைக்கணும். இப்போ பார்க்குறப்ப பாருங்கள் நல்லா சூப்பராக அப்படியே ஒரு கிளாஸியாக ஒரு அல்வா பதம் வந்திருக்கு. இதை விட ரொம்ப கெட்டித்தன்மை வரணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ இதோட வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள், கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பை நான் வறுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோன்னா நம்மளோட சூப்பரான பாசி பருப்பு அல்வா ரெடி ஆகிரும். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இப்போ பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் இல்லை நெய் தடவி வச்சுக்கோங்க. அதில் நம்ம மாற்றிடலாம். மாற்றிட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு அதை ஷேப் பண்ணிட்டோன்னா போதும். இப்போது நம்மளோட அல்வா நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. நமக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பீஸ் போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்குறப்ப பாருங்கள் அதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எப்போவுமே அந்த பாசிப்பருப்பு, தேங்காய் பால், வெல்லம் அது மூணும் சேர்ந்தா சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நம்ம அது மூணும் சேர்த்து பண்ணியிருக்கோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். சடா, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான பாசிப்பருப்பு வச்சு பண்ண அல்வா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.